விஜயோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது வந்து விஜய் மேலே மேலும் மேலும் குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனையை அறிவிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி வராங்க. காவேரி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ யாருமா அப்படின்னோடனே, இங்கே குற்றம் சாட்டி வந்து நிற்க வச்சுருக்கீங்கல்ல விஜய், அவரோட ஒய்ஃப் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து சொல்லுமா, நான் சொல்ல வேண்டியதில்லை சார், அவங்களுக்கு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வெண்ணிலா வாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வந்து இந்த பொண்ணு அப்படின்னோடனே, இவங்க தான் சார் வெண்ணிலா, இவங்க தான் சார் வந்து இவங்களால தான் சார் இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொன்னார். சரி குண்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லுமா அப்படின்னோடனே வெண்ணிலா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சார் இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், என்னை வந்து மேலேருந்து தள்ளி விட்டது அந்த பசுபதி தான். என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பசுபதி வந்து என்னை வேணும்னே வந்து விஜய்க்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பண்ண வச்சாரு. நானும் வந்து விஜய் கூட என்னை சேர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து தப்புன்னு தோணுச்சு. உடனே கேள்வி கேட்டேன். அதுக்கு வந்து அவர் வந்து என்னையே கேள்வி கேட்குறியான்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே தள்ளி விட்டார் சார் பிடிச்சி. அப்போ தான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. இதுதான் சார் நடந்தது. இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படி சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜட்ஜ் வந்து இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வருது, அதனால் அவரை நான் விடுவிக்கிறேன்றாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். அப்படியே காவேரியை வந்து பெருமிதத்தோடு பார்க்குறாரு. இங்கே வந்து பசுபதி அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து எதனால் வந்து தேவையில்லாமல் உங்கள் மாமா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு. சார் எங்கள் மாமா வந்து அவர் பிடிச்சு வச்சுருக்காரு சார், அதை வந்து முதல்ல போலீஸ் வந்து அது பார்க்கணும் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து அவங்க மாமா வெண்ணிலாவோட மாமாவும் அங்கே வந்துடுறாரு. வெண்ணிலாவோட மாமா பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நம்ம குமரன் வந்து, சார் இவர் இங்கே இருக்கார் சார், இவர் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க சார் அப்படின்னோடனே, ஆமாம் சார் இந்த தம்பி தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்றாங்க. வெண்ணிலா சொன்னதெல்லாம் உண்மை தான் சார், அதுக்கு கண்ணால் பார்த்த சாட்சி நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வெண்ணிலாவோட மாமாவும். அதை கேட்டு வந்து அப்போது இவ்வளோத்துக்கும் காரணமான அந்த பசுபதியை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வேலையே இல்லை சார், பசுபதியும் இங்கே வந்தாச்சு சார், பசுபதியை நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண நிவினும் வராரு. கரெக்டாக பசுபதியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நடந்தோடனே உடனே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஜய் வந்து ரிலீஸ் ஆனோன்னே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. வந்து விஜய் கிட்ட பேசணும்னு வராங்க. வெண்ணிலாவை திரும்பி கூட விஜய் பார்க்காம நேராக வந்து காவேரியோட கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அப்படியே வந்து கண்ணீர்வா ஒழுகுது. அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து காவேரி வந்து சரி தெரியுங்க, நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் காவேரி, ரொம்ப தேங்க்ஸ் காவேரி, நீ இல்லைன்னா நேரம் வெளியே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்களை தனியாக ஊற்றுது விஜய்க்கு. சரிங்க நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கண்டுக்காமே விஜய் வந்து போயிடுறாரு ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்காக. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. வெண்ணிலா அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து காவேரி கிட்ட வராங்க. வெண்ணிலா நீ கவலைப்படாத, நான் உனக்கு கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நீ என்ன நினச்சிக்கிட்ட, நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டியா, அதெல்லாம் இல்லை வெண்ணிலா. இந்த நிமிஷம் வந்து விஜய்க்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் வந்து உண்மை அவருக்கு தெரியாது இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, அதனால் நீ கவலைப்படாத, நான் விஜய் வாழ்க்கையிலேருந்து போகிறது உறுதி, நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா அமைதியாக இருக்காங்க. என்ன வெண்ணிலா அமைதியாக இருக்க அப்படின்னோடனே, அதான் சொல்லிட்டே காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு, காப்பாற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வெளியே வராரு. தாத்தா பாட்டி அவரை கட்டிக்கிறாங்க விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வெண்ணிலா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. உடனே வந்து நிவின், குமரன் எல்லாருமே வந்து நீங்கள் வெளியே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாம் உங்களால் தான், நீங்கள் எல்லாம் இவ்வளோ முயற்சி பண்ணீங்க, நீங்கள் காவேரி அதுக்கப்புறமா எல்லாரும் இல்லைன்னா இந்நேரம் நான் வெளியே வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. சரி காவேரி எங்கன்னொன்னே, காவேரி இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா காவேரி அந்த இடத்துல இல்லை. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். காவேரி எங்கே போயிட்டா, இப்போ கூட இங்கே தான் இருந்தா, நீங்கள் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆன வரைக்கும் இங்கே தான் இருந்தா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே காவேரி இருந்தா, நானும் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வரேன்னு போனேன், எங்கே காவேரியை காணோம் அப்படின்னோடனே உடனே நீ வெண்ணிலா குறுக்கிடுறாங்க. விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன வெண்ணிலா அப்படின்றாங்க. ரொம்ப வந்து சாரி விஜய் அப்படின்றாங்க. எதுக்கு, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி விஜய் என்னை மன்னிச்சிடு அப்படின்னோடனே, பரவாயில்ல வெண்ணிலா, நீயே இந்த நிலமையில் இருக்க, நீ இதுக்கு மன்னிப்பு கூட்டணும்னு அவசியமே இல்லை, அது வரைக்கும் சாட்சி வந்து சொன்னல, எனக்கு அது போதும் வெண்ணிலா அப்படின்றாங்க. அது மறுபடியும் வந்து காவேரியை தேடிட்டு இருக்காரு விஜய். வெண்ணிலாவை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் வெண்ணிலா மறுபடியும் டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து காவேரி இங்கே தான் போயிட்டா, இங்கே தான் இருந்தா, எங்கே போயிட்டான்னு தெரியல, ஒரு வேளை வீட்டிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்திருக்கும், அதனால் போயிருப்பா. சரி விஜய், அப்புறம் உங்கள் காவேரி வந்து பாப்பா, நானே வந்து பார்க்க சொல்கிறேன். குமரன் சொன்னாலும் ஆறுதல் அடையாமல் காவேரியை கண்கள் வந்து தேடிட்டு இருக்கு விஜயோட கண்கள்.